அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று சூரத்துல் மாயிதா முடிந்திருக்கிறது. இன்று ஓதப்பட்ட 1.25 ஜுசுவிலே சூரத்துல் மாயிதாவின் கடைசியிலே மாயிதா என்றாலே உணவு விரிப்பு என்ற அர்த்தம். அந்த உணவு விரிப்பு சம்பந்தமான ஒரு வசனம் இருக்கிற காரணத்தால் அந்த சூறாவுக்கே மாயிதா என்றெல்லாம் பெயர் சூட்டினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த சஹாபியும் நாங்கள் வானத்திலிருந்து உணவு வருவதை பார்க்க வேண்டும், அப்படி ஒரு அற்புதத்தை காட்டி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள் என்று எந்த சஹாபியும் கேட்கவில்லை. இந்த உம்மத் ஒரு வித்தியாசமான உம்மத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பினால் இந்த உஹது மலையை நான் தங்கமாக ஆக்கி தருகிறேன் என்கிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை வேண்டாம் என்கிறார்கள். தங்கமாகி தருகிறேன் என்று சொல்லும் போதே உள்ளே இருக்கும் அனைத்தும் தங்கமாகி விட்டது என்று இன்று ஆராய்ச்சி சொல்கிறது. அதை ஆராய்ச்சி செய்யலாம் என்று இப்பொழுது முற்படுகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், நான் ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பட்டினி இருக்க ஆசிக்கிறேன். எப்பொழுது நான் உணவு சாப்பிடுகிறேனோ அப்பொழுது நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பேன். நான் எப்பொழுது பட்டினியாக இருக்கிறேனோ நான் பொறுமையாக இருப்பேன். நான் சாபிராகவும் ஷாக்கிராகவும் இருக்க ஆசிக்கிறேன் என்றார். இந்த உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கிடைத்ததற்கு நன்றி செலுத்தினால் ஷாக்கிராகி விடுவீர்கள். நீங்கள் நினைத்தது கிடைக்காத போது நீங்கள் பொறுமை காத்தால் சாபிராகி விடுவீர்கள். இரண்டுமே உங்களுக்கு நலவாக இருக்கிறது. வேற எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இப்படி வழங்கினான் என்று கேட்டார்கள். எந்த ஒரு நபியும் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்தார்களா என்றால் வைத்தார்கள். ஒவ்வொரு நபியும் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் நபியவர்கள் மட்டும் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கவில்லை. அல்லாஹ் கேட்பான் தரட்டுமா என்று நபியவர்கள் சொல்வார்கள், வேண்டாம் என்று. இந்த உம்மத்தும் அப்படிப்பட்ட உம்மத்து தான். நபியவர்களுக்கு சிரமம் தந்த உம்மத் அல்ல, அவ்வளவு உயர்ந்த உம்மத். எனவேதான் உம்மத்தினர்கள் அனைவருக்கும் உங்களுடைய உம்மத்தை நாம் சாட்சியாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அனைத்து உம்மத்துக்கும் நாம் தான் சாட்சி. நாம் சொல்லுவோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த உம்மத் சரியாக நடக்கவில்லை. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த உம்மத் பாடாய்படுத்தியது. ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சித்தது என்றெல்லாம் நாம் சாட்சி சொல்வோம். காரணம், அனைத்து விவரங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து அதை நம் ஓதி அறிந்து நாளை கியாமத் நாளிலே சாட்சி சொல்வதற்காக அல்லாஹ் நம்மை நியமனம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த உம்மத் எவ்வளவு உயர்ந்த உம்மத் பாருங்கள். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஹவாரியன்கள். ஹவாரியன்கள் என்றால் யாரும் இல்லை, துணிகளை துவைக்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் ஈமான் கொண்டார்கள். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவாரியன்கள் என்று பெயர். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் சொன்னார்கள், இப்படியே துணிகளை துவைத்துக் கொண்டே இருக்கிறீர்களே, கல்பை எப்பொழுது துவைப்பது? வாருங்கள், என்னோடு வாருங்கள், உங்களது கல்புகளை எல்லாம் நான் துவைத்து சுத்தப்படுத்துகிறேன். உடனே ஹவாரியன்கள் கேட்டார்கள், சாப்பிடுவதற்கு நாங்கள் எங்கே போவோம்? ஒன்றும் கவலைப்படாதீர்கள், ஏதோ என் கையில் வைத்திருக்கிற அசாவை வைத்து எந்த இடத்தில் நான் அடிக்கிறேனோ அந்த மண்ணை சுற்றி இருக்கிற பாகமெல்லாம் உணவாக மாறிவிடும். அன்றைய தினத்துக்கு அந்த நேரத்துக்கு உணவாக இருக்கும். பிறகு எப்பொழுதும் எடுத்து வைப்பதற்கோ தேக்கி வைப்பதற்கோ அனுமதி இல்லை. மீண்டும் அடித்தால் உணவாக மாறும். உணவை உட்கொண்ட பிறகு அந்த நிலை மாறிவிடும். இதுதான் அவர்களது போக்காக இருந்த போது ஒரு நாள் கேட்டார்கள்,
இது காலல் ஹவாரியூன, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இது காலல் ஹவாரியூன யா ஈஸா இப்னு மரியம் ஹல் யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. ஏற்கனவே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுக்கு மண்ணு செல்வாவை இறக்கினானே ரப்பு, அந்த ரப்பு தானே நீங்கள் சொல்லுகின்ற ரப்பும். உங்களுடைய அந்த ரப்புக்கு எங்களுக்கு ஏதாவது வானத்திலிருந்து இறக்கி தர முடியுமா உணவுகளை? உடனே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசிக்க வேண்டாம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இல்லை இல்லை இல்லை, காலு நுரீது அன் நக்குல மின்ஹா வ நத்மஇன்ன குலூபுனா வ நஅலம அன் கத் ஸதக்தனா. நாங்க அதை சாப்பிட ஆசிக்கிறோம், நாங்க உண்மை ஏற்கனவே ரப்பினுடைய அந்த தாக்கத்தை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், அதை நாங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும், கல்பு குளிர வேண்டும், அவ்வளவுதான். அப்படி நடந்துவிட்டால் அன்றைய தினத்தை நாங்கள் ஈதாக நாங்கள் கொண்டாடுவோம், அன்றைய தினத்தை நாங்கள் சாட்சியாக ஆக்குவோம் என்றெல்லாம் சொன்னபோது உடனே துஆ செய்கிறார்கள், ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து இறக்குடா ரப்பே என்று துஆ செய்கிறார்கள். செய்துவிட்டு சொன்னார்கள், அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஒரு விரிப்பை விரியுங்கள், உங்களிடத்தில் இருக்கிற அத்தனை உணவுகளையும் அதிலே போடுங்கள், யார் யார் என்ன வைத்திருக்கிறீர்கள், பேரித்தமணம் கொஞ்சம், என் கையில் இருப்பது இது, என் கையில் இருப்பது இது என்று அந்த சின்னதொரு சுப்ரா அப்படியே நிறைந்து விடுகிறது. ஆனால் அந்த சுப்ராவை சுற்றி அனைவருமாக இரண்டு கைகளையும் மடக்கி கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். மூடச் சொன்ன உத்தரவின் பேரிலே கண்ணை திறக்கக்கூடாது என்று அந்த நடைமுறையை இன்று வரையிலும் அவர்கள் அமலிலே வைத்திருக்கிறார்கள். உணவுகள் எல்லாம் வைக்கப்பட்டால் இரண்டு கைகளையும் வைத்து அப்படியே சிறிது நேரம் ஜபித்து பிறகு சாப்பிடுதல் என்பதை இன்றும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சிறிது நேரம் ஆனது, கண்ணை திறங்கள் என்று சொன்னபோது அந்த சுப்ராவும் விரிந்திருந்தது, அந்த சுப்ரா முழுக்க நிறைந்திருந்தது. மீன், பல வகையான மீன்கள், அந்த மீன்கள் பொரிக்கப்பட்டிருந்தன. அதிலே சிர்காவையும் வைத்திருந்தான், உப்பையும் அல்லாஹ் வைத்திருந்தான், தேனும் இறங்கி இருந்தது, விதவிதமான பானங்கள் இறங்கி இருந்தன. கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 300 நபர்கள் சாப்பிடும் அளவுக்கு. அங்கே இருந்தது இவர்கள் 12 நபர்கள், ஆனால் 300 நபர்கள் சாப்பிடும் அளவுக்கு வானத்திலிருந்து இறங்கியது. ஹஜ்ரத் மூஸா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், வயிறு நிரம்ப சாப்பிடுங்கள், ஆனால் எடுத்து வைக்காதீர்கள், அடுத்த இடத்துக்கு இங்கிருந்து கொண்டு செல்லாதீர்கள். சொல்லியும் கூட அங்கே அக்கப்பக்கத்தில் இருந்த கிராமத்தினர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டார்கள். இறைவன் அனுப்பி இருக்கிறான் உணவு, வந்து சாப்பிடுங்கள். 12 பேர் தான் இருக்கிறார்கள். அக்கப்பக்கத்தில் உள்ள ஊர்க்காரர்கள், கிராமத்தார்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். வந்தவர்கள் எல்லாம் கூடையிலே அள்ளத் தொடங்கினார்கள். நாம் பார்க்கத்தானே செய்கிறோம், அள்ளி கொண்டு போவதை. அள்ளி கொண்டு போய் என்னதான் செய்வார்களோ, அள்ளி அள்ளி கொண்டு போனார்கள். அள்ளக்கூடாது என்று உத்தரவு. யார் யாரெல்லாம் அள்ளி கொண்டு போனார்களோ, யார் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது என்கிற உத்தரவை மீறினார்களோ, அவர்கள் எல்லாம் பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம்! ஆனால் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் தருகின்ற ரிஸ்கை நீங்களும் சாப்பிடுங்கள், பிறருக்கும் கொடுங்கள், பல வருடங்களுக்கு கூட தேக்கி வையுங்கள், எந்த வகையான பிடிக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீர்கள் என்கிற மிக உயர்ந்த சலுகை தரப்பட்ட உம்மத் இந்த உம்மத்து தான். ஏனென்றால் இந்த உம்மத் நபியவர்களிடத்திலே எங்களுக்கு வானத்திலிருந்து இறக்குங்கள் என்று கேட்காத உம்மத். எனவே அல்லாஹ் நமக்கு தந்தான் சலுகையை, நீங்களும் சாப்பிடுங்கள், பிறருக்கும் கொடுங்கள், வேண்டியதை தேக்கியும் வையுங்கள், பல ஆண்டுகள் தேக்கி வைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் மக்களுக்கு தேவையான நிர்பந்தமான பொருளாக இருந்தால், அது வெளியில் கிடைக்காத அளவுக்கு இருந்தால், அதை உங்களது பணங்காசுகளை கொண்டு அதை தேக்கி வைக்காதீர்கள். அப்படி தேக்கி வைத்தவன் நரகவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
உம்மத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நிகழவில்லையா என்றால் நிகழ்ந்திருக்கிறது. நபியவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தன் மனைவியிடத்திலே சென்று கந்தக் குழி தோண்டி கொண்டிருக்கிற போது, கந்தக் யுத்தத்துக்காக குழி தோண்டி கொண்டிருக்கிற போது நபியவர்களது உடலெல்லாம் மண்ணாக இருக்கிறது, தாடியெல்லாம் மண்ணாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறார்கள். ஏதேனும் உணவு கொடுத்தால் நன்றாக இருக்கும். உடனே இந்த மனைவி சொன்னது, நம்மிடத்தில் ஒரு சின்ன ஆடு இருக்கிறது, அதை அறுத்து நாம் உணவு கொடுக்கலாம். ஆனால் நபியவர்களுக்கும் நபியவர்களோடு சுற்றி இருக்கிற ஒரு 5 பேருக்கும் தரலாம், அவ்வளவுதான் நம்மள்ட்ட கெப்பாசிட்டி. உடனே ஜாபிர் ரலியல்லாஹு போய் சொன்னாங்க, என்னுடைய மனைவி உங்களுக்கு உங்களை சார்ந்த ஒரு 5 பேருக்கு உணவு இருக்கிறதாக சொன்னாங்க, நீங்க வாங்க யார சொல்லலாம். உடனே நபியவர்கள் கைதட்டி அத்தனை நபர்களுக்கும் வாங்க, ஜாபிருடைய வீட்டுல விருந்து தர்றாரு, வாங்க ஜாபிருடைய வீட்டுல விருந்து இன்னைக்கு வாங்க. 1600 நபர்கள் வந்தாங்க. இவன் வேகமா ஓடினார். இவ்வளவு பெரிய கூட்டம் வர்றதுக்கு முன்னால நாம வேகமா ஓடி போய் மனைவிட்ட தெரிவிச்சிடலான்னு. நீ சொன்ன 5 பேரு, ஆனா 1600 பேர் வர்றாங்க. உடனே இந்த மனைவி எவ்வளவு விளக்கம் உள்ளவள், மார்க்கம் உள்ளவளாக இருந்தார்கள் என்றால் கணவரை பார்த்து சொன்னார்கள், ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நாம் உணவு தருவது, நாம் விருந்தளிப்பது 5 நபர்களுக்கு, நபியவர்கள் விருந்தளிப்பது 1600 நபர்களுக்கு. எனவே நாம் விருந்தளிக்கவில்லை, நபியவர்கள் விருந்தளிக்க போகிறார்கள் என்று சொல்லிவிட்டார். நபியவர்கள் உள்ளே வந்தார்கள். சட்டியினுடைய மேல் தட்டை முழுமையாக நீக்காமல் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி எடுத்துக்கொண்டே வாருங்கள். ரொட்டி சுடப்பட்டிருக்கிறது, அதனுடைய தட்டை முழுமையாக நீக்காமல் உள்ளிருந்து எடுத்துக்கொண்டே வாருங்கள் என்று சொன்னபோது அனைவருக்கும் ரொட்டி, அனைவருக்கும் கரிசால்னா வந்தது. அனைவரும் சாப்பிட்டார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், யார் யாருடைய தட்டுக்கு என்னென்ன எலும்பு வருகிறதோ அந்த எலும்பை கடித்து நொறுக்கி முறுக்கி விடாதீர்கள், வெறும் இறைச்சியை மட்டும் சாப்பிட்டு விட்டு அந்த எலும்பை திண்ணையிலே போட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். சாப்பிட்டு போகின்றவர்கள் எல்லாம் திண்ணையிலே அந்த எலும்பை போட்டு விட்டு போனார்கள். கடைசியாக நபியவர்கள் வெளியே வரும்போது அந்த ஆட்டினுடைய எலும்புகளின் மீது கரத்தை வைத்து கும்பியில்லா அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு உள்ளே போ என்றார்கள். துள்ளி குதித்துக் கொண்டு ஆடு உள்ளே போனது. இப்படி நபியவர்களினுடைய இந்த உம்மத்திலே இப்படி ஒரு அழகான நிகழ்வை நபியவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அபூ ஹுரைராவை அழைத்தார்கள். என்ன ஜோல்னா பையிலே என்று கேட்டார். ஒன்றும் இல்லையா ரசூலல்லாஹ், இங்கே வா என்றார்கள். ஜோல்னா பையை திறந்தார்கள். ஒரு கை அள்ளி பேரித்தம்பழத்தை உள்ளே போட்டார்கள். உள்ள எவ்வளவு இருக்குன்னு பார்க்க கூடாது, எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும், சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், பிறருக்கும் தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பல ஆண்டுகள் அதிலிருந்து பேரித்தம்பழம் வந்தது. பிறகு அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தலையில கைய வச்சு சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, ஃபீ மாலிஹி வ வலதிஹி வ உம்ரிஹி, உன்னுடைய பொருளாதாரத்திலும் உனது ஆயுள் காலத்திலும் உனது பிள்ளை குட்டிகளிலும் சொன்னாங்க. பிள்ளை குட்டிகள் மட்டுமே 150 பேர். வாழ்ந்த காலம் 100 வருஷம். அல்லாஹ் தந்த செல்வ நிலை எவ்வளவு தெரியுமா? வீட்டுக்குள்ளே எந்த நேரமும் பாரா தங்கம் இருக்குமா. அதுல இருந்து ஒன்ன வெளியில கொண்டு வச்சு சம்மட்டியால வெட்டி அதை கொண்டு போய் வித்து அவர்களுடைய வஜீபனம் நடத்தலாம். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த உம்மத் பரக்கத் செய்யப்பட்ட உம்மத். வீட்டுக்குள்ளே நுழைகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நுழையணும். கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டையே இல்லாம பார்த்துக்கணும். பிள்ளைகள் தங்களுக்கு மத்தியிலே, அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே, அக்கான் தங்கைகளுக்கு மத்தியிலே, அக்கான் தம்பிக்கு மத்தியிலே சண்டை என்பது இருக்கக்கூடாது. எந்த நேரமும் சண்டை வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலை என்கிற அளவுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே சண்டை இருக்குமானால் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். கோடி கோடியாக சம்பாதித்தாலும் சரி. வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் முக்காடு இல்லாமல் இருப்பார்களேயானால் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். வீட்டுக்குள்ளே சாப்பிட்ட தட்டுகள் எல்லாம் கழுகப்படாமலேயே கிடந்தால் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். சாப்பிட்ட பாத்திரங்கள் கவிழ்த்து வைக்கப்படாமல் இருந்தால் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். தலையில் உள்ள முடிகள் எங்கு பார்த்தாலும் வீடெல்லாம் திரிகிறது, வீடெல்லாம் முடியாக இருந்தால் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவார்.
பிறகு பிஸ்மில்லாஹ் சொல்லாத எல்லா காரியங்களும் பரக்கத்தில்லாமல் போய்விடும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி புகழாத எல்லா விஷயங்களும் முடிந்து போய்விடும். எனவே இவைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் அதற்கு நல்லருள் பாலிப்பான்.